நான் ஊழியக்காரனா இல்லாமல் ஒரு மிஷினரியா ஆண்டு அழைச்சேன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன். சரி ஓகே, நீ போய் அங்கே போய் உட்காந்து பைக் தருவியா, பெட்ரோல் தருவியா, சாப்பாடு தருவியெல்லாம் கேட்காத. சரியா? அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீ உனக்கு ஆண்ட அழைப்பு கிளியரா மிஷன் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலா போக பாரு. அப்படி இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷன் மூலமா போறியா, கிளீனா உன்னோட அஜெண்டாவை சொல்லு. நான் இந்த இடத்துக்கு போகணும், ராஜஸ்தானுக்கு போகணும், குஜராத்துக்கு போகணும், அருணாச்சல் போகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், உங்களுக்கு ஓகேவா? சரியா? எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக நிற்பீங்களா? உனக்கு சப்போர்ட்னா பேக் எண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவங்க நிற்கிறாங்கன்னா தாராளமாக போ. நீங்கள் சொல்லும் போது தானே எனக்கு அது மைண்டில் வந்து நான் இன்னைக்கு இந்த மைண்ட் செட்டு, இவங்களோட விஷன் மைண்ட் செட்டு எப்படி வந்திருக்குதுன்னா, இப்போ இந்த நிறுவனத்துக்கு கீழே சபைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா, அந்த சபையில் என்ன போதிக்கணும்னு கூட இவங்க போடுற அஜெண்டா பிரகாரம் தான் நடக்கணும். நான் இப்போது ஒரு இடத்துல அங்கே குடிகாரங்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே என்ன சத்தியம் சொல்லணும், அந்த குடியிலேருந்து எப்படி வெளிப்படணும், அதுக்காக கர்த்தர் எப்படி உதவணும் இல்லைங்களா? ஒரு இடத்துல வந்து விபச்சாரம் இருக்குது, அங்கே வந்து விபச்சாரத்தை குறித்து பேசணும். இன்னொரு இடத்துல திருடர். அப்போது அந்தந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை தான் கர்த்தர் பேசுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அஜெண்டா, இன்றைக்கி நீ இதை தான் போதிக்கணும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சபையிலையும் அதை தான் போதிக்கணும், வேறு எங்கேயோ ஊரில் இருக்கிற சபையிலையும் அதை தான் போதிக்கணும். வார்த்தை கூட என்ன போதிக்கணும்னு இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்கன்னா, அப்போ கர்த்தர் பேசுறதுக்கு எப்படி வாய்ப்புனா? அதெல்லாம் கஷ்டம்பா. அதான் நான் சொல்றேனே, நம்ம வந்து இது வந்து என்னன்னா, நம்ம வந்து அவங்கள சார்ந்து நம்ம போறோம். அதான் பிரச்சனை. அதுதான், நீ கர்த்தரை சார்ந்து போகும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தருவார் இல்லைங்களா? சரி, கர்த்தர் என்ன பேசணும் நாங்க சொல்லி தருவாரு. நீ போ, அங்க போய் நிக்கும் போது நான் உங்ககிட்ட என்ன பேசணும் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ போ, நீ என்ன பேசணும், நான் சொல்றதான் பேசணும். ஸோ அதனால இதுல ரொம்ப கிளாரிட்டியா இல்லைண்ணா. இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி யாருன்னா தெரியாத ஆட்களுக்கு ஃபன் கொடுக்குறேன் கெடுக்கிறேன்றதுக்கு கண்டிப்பா வந்து உனக்கு கண்ணுக்கு முன்னாடி நான் தான் சொல்றேன் மெசேஜ்னா, அதை பாரு. சரியா? என் வீட்டு முன்னாடி ஒரு பிள்ளை, ஏழை பிள்ளை இருக்குது, அதை படிக்க வைக்கணும்னா அதை படிக்க வைப்பா. உன் வீட்டு தெருவுலையே இந்த சுத்தி பாத்தீங்கன்னா எத்தனையோ ஓடு போட்ட சர்ச்சுங்க இருக்கும், எத்தனை கூரை சர்ச்சு இருக்கும். அங்க போய் அதுக்கு போய் கொடு. எங்க கூரை எதை நாங்க இது ஷீட்டு போட்டிருக்கீங்க, தளம் போட்டுக்கோங்க, நீ கொடு. ஏன் அங்க போய் குத்தாதான், நீ போய் பார்த்து குத்தாதான் இதா என்னுடைய கான்செப்ட்மா. சரியா? ஒருவேளை மற்றவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க தெரியல. இல்லைண்ணா, இதுதான் இந்த நிகழ்ச்சியோட பியூட்டி. என்னன்னா, சில பேர் பேச தடையா இருக்கிறத உடைச்சு பேசுறது தான் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு. இல்லை, ப்ராக்டிகல் யோசியா. இப்போ நம்ம தெருவுலேயே வந்து ஆஸ்பிராஸ் போட்ட சர்ச் இருக்கும். சரியா? அது தளம் போடுறதுக்கு நீ உதவி பண்ணலாமே. போடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஓகே நீ ஏதோ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்லை, நீ கண்ணால் பார்க்குறல்ல, நீ பணமாக கூட கொடுக்க தேவையில்ல. நீ ஒரு இன்ஜினியரை கூப்பிடு, உனக்கு தெரிஞ்ச ஆட்களை கூப்பிடு, எங்கே போட்டு தராங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துரு. எதுக்கு நீ பணமாக தர? பணமாக கொடுத்து அவங்க சொன்னீங்களே ஒரு தடவை ஒரு அம்மா வந்து ரொம்ப கத்தி கதறி அழுது, நீங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது வெளியே போய் தண்ணி அடிக்கிறது குடிச்சிட்டு கொடுத்தோம் உதவி செய்யறது. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ நீனே போய் அதை பண்ணி கொடுத்துரு, அதான் பெஸ்ட்டு. ப்ரைஸ் டு காட் அண்ணா. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற சூழலில் இன்னும் ஒரு கேள்வி. ஏன்னா இது ரொம்ப எப்படி சொல்றதுங்க, கான்ட்ரவர்சியலான கொஸ்டின்ஸுக்கு தான் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். என்னன்னா, இந்த ஊழியக்காரர்கள் என்றாலே அந்த காலத்துலலாம் பேசிக்லி ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடினா ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியக்காரர் ஒத்தாசையாக நிற்பாங்க, ஒரு ஊழியக்காரருக்காக இன்னொரு ஊழியக்காரர் ஜெபிப்பாங்க, ஒரு ஊழியக்காரர் கீழே வழுக்கி விழும்போது அவங்களுக்கு தோள் கொடுத்து நிற்பாங்க. இப்படிதான் நம்ம பார்த்து வாழ்ந்த சூழல்கள் ஒரு தலைமுறையோ 2 தலைமுறைக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில்னா நான் பொதுவாக பார்க்குற விஷயம், உங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்கணும் அதில், ஊழியக்காரர்களை நேசிக்கிறத, ஜெபிக்கிறத, அவங்கள ஊன்றுகோலா இருக்கிறத, உற்சாகப்படுத்துறதுக்கு மாறாக அவங்கள பற்றி குறை பேசுறது, அவங்கள முதுகுல குத்துறது, அவங்கள எப்படியாச்சும் போட்டு மிதிச்சிடணும். இப்போ ஒரு பிள்ளைனா, இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பிள்ளை வந்து கர்த்தரை பற்றி சொல்லணும்னு போகும்போது நீங்கள் உற்சாகப்படுத்தி அதை அனுப்பணும். அப்படி ஒரு சபையில் ஒரு வாஞ்சியுள்ள ஒரு பிள்ளை ஒரு ஊழியம் செய்யணும்னு எந்திரிச்சு போகும்போது அவங்கள கூட கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷன்லேயே வச்சுக்கணும், வெளியில் போகக்கூடாதுன்ற ஒரு கரெக்டடான மைண்ட் செட்டுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல, சரி வேற யாருன்னா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதையும் கெடுக்குவாங்க. நம்ம நேசிச்ச உற்சாகப்படுத்தின காலகட்டம் போய் ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரர் விரோதமாக பேசுகிற நாட்கள் வந்திருக்குதுன்னா, ஒருவேளை அந்தி கிறிஸ்து நாட்களில் நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிட்டோமோ, அவனுடைய திட்டங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களை கொண்டே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தி கிறிஸ்து காலமா அந்த காலமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. சரியா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
எப்பவுமே வந்து அது ஒரு போட்டியாக பார்க்குறாங்க. அர்த்தம். அதான் பிரச்சனை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன் தெருவை எடுத்துக்கோ. உன் தெருவில் சரியா இது எடுத்துக்கலாம், ஒயின் ஷாப் எடுத்துக்கலாம். சரியா? ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். சரியா? அதே தெருவில் இன்னொரு ஒயின் ஷாப் வருது. 2 பேர் சண்டை போடுவானுங்களா? சண்டை போடவே மாட்டான். சரியா? சரியா? சரக்கு வந்து 2 இடத்துலயும் ஒரே சரக்கு தான். சும்மா சொல்றேன், 2 இடத்துலயும் பேர் இது மாத்தல. அதே பேர் தான், அதே பிராண்டு தான். இவனும் அதே பிராண்டு தான், இவனும் அதே பிராண்டு தான் சேல்ஸ் பண்றான். ஆனா 2 கடைக்காரன் சண்டை போடுறானா பாரு, சண்டை போட மாட்டான். ஆனா அதே இது இங்க ஒரு சர்ச்சு இன்னொரு சர்ச்சு இருக்கட்டும், கண்டிப்பா சண்டை வரும். ஏன்னா இப்ப என்ன அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒண்ணு கமர்ஷியல், இன்னொன்று வந்து போட்டி. சரியா? உனக்கு எவ்வளவு வருது, எனக்கு எவ்வளவு வருது, என் ஆத்மா நீ திருடிட்ட, நான் உன் ஆத்மா நான் திருடிட்டேன், அது போச்சு. எல்லாமே வந்து பணம் தான், பேஸ் வந்து பணம் தான். இப்போ என்னன்னா, இன்னைக்கு நீங்க கேட்டதுல நான் உண்மையா சொல்லப்போனா அது வருத்தம் தான், ஒரு வாரம் வந்து வருத்தம் தான். ஸோ ஜனங்க வந்து அந்த ஊழியக்காரில் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு 10 சபை வர்றதை பற்றி சந்தோஷப்படணும். ஆமா. சரியா? என்னுடைய இப்போ நம்ம இருக்கிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிற பில்டிங்கில் மேலே ஒரு சர்ச் இருக்குது. சரியா? எதிரில் 2 சர்ச் இருக்குது. அதான் எதிரில்னா நெக்ஸ்ட் காம்பவுண்டு. ஓகே 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 2 சர்ச் இருக்குது. சரியா? ஆனால் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. ஓகே. ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நான் பொறாமப்பட்டதே கிடையாது, நான் அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சதே கிடையாது. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, எனக்குன்னு என்ன இருக்குதோ கர்த்தர் தருவார். அன்றன்றுள்ள ஆகாரத்தையே நமக்கு தருகிறவல்ல. சரி, எனக்கு என்ன ஆத்மாவோ கர்த்தர் தருவார். இந்த மைண்ட் செட் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம போட்டி போட்டுட்டு என் ஆத்மா அங்கே போயிடுச்சு, உன் ஆத்மா இங்கே போயிடுச்சு, போனால் போட்டும், போ விட்டுரு, உனக்கு இன்னைக்கு இருக்குதா அதை காப்பாற்றிக்கோ. சரி, இன்னைக்கு இருக்கிறத வச்சு நடத்து. இந்த மைண்ட் செட் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த போட்டி. சரியா? இவன் பெரிய ஆகிட்டான், இவன் வந்தான், இவனை இவ்வளோ சீத்தில் இதாகிட்டான். இன்னொன்று வந்து நம்ம ஆட்கள் உண்மையாக சொல்கிறேன்னா, ஒருத்தன் கீழே வந்துட்டானா நம்ம ஆட்கள் மாதிரி சந்தோஷப்படுற ஆட்கள் வேறு யாருமே இல்லை. சரியா? ஆடின ஆட்டம் பத்தியா அப்படின்னு வாங்க ஜென்ரலாக சொல்கிறேன். ஏப்பா நம்ம சகோதரன் வந்துட்டான், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. உனக்கு ஏறி போய் மிதிக்கிறதா நம்ம ஆட்கள். ஆனால் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஜென்ரலாக சொல்கிறேன், இவனை சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி. உதாரணமாக நான் வந்து இந்த ஊழிய பாதையில் சால்வேஷன் டிவி ஆரம்பிக்கிறது புதுசில் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அப்போ பிளான் பண்ணிட்டு நான் முன்னாடி வேலை செய்த ஸ்தாபனத்தில் போயிட்டு நான் போய் இதை போய் சொல்கிறேன், எஜமான்ட்ட போய் சொல்கிறேன். 6 வருஷம் உழைச்சிருக்கிறேன் ராப்பகலா. சரியா? 6 வருஷம் உழைச்சிருக்கிறேன். அப்போ அங்கே போய் சொல்கிறேன், டிசம்பர் 1 ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? என்னை ப்ளெஸ் பண்ணுங்க. சரியா? லோக்கல் டிவி தான், அவங்க சேட்டலைட், நம்ம லோக்கல். என்னை ப்ளெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட மெசேஜஸ் இருந்தால் கொடுங்க, உங்களோட மெசேஜை கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட டைமில் டெய்லி போடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னவொன்னே பயங்கர எஜமானுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். சரியா? ஜேம்ஸ் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, அது ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஸ்ரீமான்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து மீடியா இன்சார்ஜ் என் பொசிஷன்லாம் அவன் வந்துருக்கான். அவனை கூப்பிட்டு எப்பா யார் தெரியுதா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் வந்த பிறகு வந்தவன். அவன் தெரியா அப்படின்னு. பார், நம்ம சேனலை பற்றி புக் எழுதணும்னா 100 பக்கத்தில் 90 பக்கம் இவன் பேர் தான் வரும். அவ்வளோ உழைச்சவன், ராப்பாகல உழைச்சவன். இந்த ஸ்டுடியோ செட்டப் பண்ணதெல்லாம் இவன் தான், எல்லாமே இவனுக்கு தான், அந்த கிரெடிட் எல்லாம் இவனுக்கு தான் போகும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாம் கேட்டுட்டு இப்போ இவர் ஊழியம் செய்கிறாரு முழு நேரமாக. இப்போ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமாங்கய்யா அவனும், ஆமாங்கய்யா அப்படின்னு அவனும். சரி ஓகே சொல்லிட்டேன். தவளை தான் வாயில கெடுவாங்களா பேர் சொல்லக்கூடாது. சரி ஓகே ரைட். அப்போ அவனும் ஆமான்ட்டான். சொன்ன உடனே நம்மள்ட்ட இருக்கிற ப்ரோக்ராம், பெஸ்ட்டு ப்ரோக்ராம், என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே என் முன்னாடி நடக்குது. ஓகே. சரியா? உடனே நான் வந்து சொன்னேன், சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எப்போ கால் பண்ணுறதுன்னு. இல்லை நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், ஆஃபீஸ் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன்ட்டேன். அடுத்த நாள்லேருந்து கால் பண்ணுறான்ப்பா ஆஃபீஸ்க்கு. சரி, அப்போ வந்து மரியான்னு ஒரு பொண்ணு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, சரி ஓகே வேணாம், ஓகே கால் பண்ணுறேன். சரியா? பண்ணிட்டா
அம்மா ஸ்ட்ரீமான கனெக்ட் பண்ணுமா, இல்லை ஊரில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அவாய்ட், கிட்டத்தட்ட 10 நாள் அவாய்டு தான். மீட் பண்ணவே விடல. ஓகே, சான்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கேன். அப்போ அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் ஜென்ரலாக வந்து மதியானம் அங்கே அந்த டீம்லாம் அங்கே வந்து சாப்பிடும், ஜென்ரலாக சாப்பிடும். ஸோ நானும் சொல்லிட்டு அன்றைக்கி மதியானம் வந்து ஏதோ ஒரு இதுக்கு அந்த வழியாக போகும்போது மதியானம் லஞ்சு வந்து அங்கே சாப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்போ இந்த ஸ்ரீமான உள்ளார வராப்புல, உள்ளார வராப்புல உடனே பார்த்துட்டு கூப்பிட்டேன், இங்கே வாப்பா, 10 நாளாக உனக்கு கால் பண்ணுறேன், நீனும் எடுக்க மாட்டேங்க. ஆஃபீஸில் மரியாதைனா பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்டேன், ப்ரோக்ராம் தானே கேட்டேன் போடுறதுக்கு, அதை கொடுக்க வேண்டியதானே. நான் சொன்னா, அண்ணா தயவுசெய்து மன்னிச்சிருங்க, உங்கள் முன்னாடி வந்து அவர் கொடுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் போன உடனே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துறாதுன்ட்டாரு, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா. இது ரியலாக நடந்தது. இது கேட்டோன்னா அப்படியாப்பா, சரி ஓகே ரைட். அதுக்கப்புறம் நான் அதான் இதான் மனிதர்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம என்ன தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கலாம் உலகத்தில், சரியா, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கப்பா. நான் இன்றைக்கி உனக்கு சொல்கிறேன், யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு மட்டும் நீ தயவுசெய்து உள்ளத்துக்கு வந்துடாது. கர்த்தர் ஒருவர், அதுவும் தாய் சபையாக இருக்கட்டும், அது எந்த சபையாக இருக்கட்டும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், இது வரைக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண. ஆனால் கர்த்தர் ஒன்று அழைச்சவர், உண்மை உள்ளவர் நடத்துவார், அவர் நிற்பார். ஸோ அதனால இன்னொன்று வந்து இந்த மாதிரி போட்டி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னடா இவங்களே நம்மளை கீழே தள்ளுறாங்களே, இவங்களே கீழே நம்மளை மிதிக்கிறாங்களே, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஸோ கர்த்தர் வந்து எவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு பையன் உன் பக்கத்தில் நிற்க முடியாது. எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவார், நீ எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் அதை கொண்டு போயிடுவார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவங்க சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சான்ஸே கிடையாது. இன்னொன்று வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு காலகட்டத்துக்கு உங்கள்கிட்ட என்ன அவங்களுக்கு ஆதாயமோ உன்னை சுரண்ட பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி கஷ்டப்படு. இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ல நல்ல ஒரு எக்ஸாம்பிள், இந்த கரும்பு நல்லா ஜூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்து அந்த சக்கை வர வரைக்கும் புழிஞ்சு அதுக்கப்புறம் தூக்கி சக்கை அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் நீங்கள் அப்படிதான், ஒன்னால என்ன ஆதாயம், சரியா, உனக்கு ஒன்னால அவங்க ஊழியத்துக்கு ஆதாயம் இருக்குதா, உன்னை கூப்பிடுவாங்க, உன்னை பயன்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றால் ஆதாயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான் சக்கை, இதுக்கு மேலே சக்கை தான் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை பற்றி வேறு மாதிரி தான் பேசுவாங்க. ஆமாம், சரியா. அதனால என்னுடைய ஜென்ரல் ஒப்பீனியன், சரியா, இன்றைக்கி இப்படி தான் இருக்குது, இன்றைக்கி எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம கர்த்தரை மாத்திரை பார்த்துட்டு என்ன போட்டி போட்டுக்கோங்க, என்னன்னா பொறாம வச்சுக்கோங்க, எதனால வச்சுக்கோ, என் ஓட்டத்தை நான் ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும், அவ்வளோதான். பவுல் சொல்கிற மாதிரி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிச்சு அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற வரைக்கும் ஓடுறது நம்ம நல்லது, சரி. ஏன்னா இன்னைக்கு போட்டி பண்ணி கேட்ட கேள்வியிலேருந்து செம்மையாக இருக்குது. யாரும் வந்து சந்தோஷப்படுறது கிடையாது. ஸோ ஜென்ரலாக இப்போ அன்றைக்கி ஒரு மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜில் அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க போதகர், அவர் பெரிய போதகர், சரியா. நான் உட்காந்துருக்கிறேன், என் பக்கத்தில் அவரும் உட்காந்துருக்கிறார், சரியா. இப்போ மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பேசிட்டே இருக்கும் பொழுது சர்ச்சு ஓன் சர்ச்சான்னு கேட்டார். சிம்பிளாக வச்சுக்கேன், ஓன் சர்ச்சான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை வாடகையில் இருக்கோம். எவ்வளோ வாடகைன்னு கேட்டார். நான் சொன்னேன், நியர்லி 3 lakhsன்னு சொன்னேன். நான் கொடுக்குறது 3 லட்சம் ரூபாய் வாடகை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அவர் கால்குலேஷனு, அப்போது அவ்வளோ வருமானம் வருதா, நான் நீனு கேட்ட நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா. நம்ம அந்த தாட்டை பாருங்கண்ணா, இப்போ அவர் அந்த கேள்வி கேட்டிருப்பாரு, கேட்பாரு, நினைச்சேன்னு வச்சுக்கேன், நான் 10,000 இருப்பேன், எதுக்கு இந்த வருதா, அவ்வளோ வருமானம் வருதா. அப்போ எவ்வளோ பேர் இவர் ஃபுல்லாக கால்குலேஷன்ல போயிட்டாரு. இப்போ ஃபுல்லாவே இப்போ நம்ம இவர் மோசே பண்ணாருங்களே, நான்வெஜ் கேட்டிருந்தோம், 20 லட்சம் பேர் இருந்தாங்க, இவர் கால்குலேஷன்ல போயிட்டாரு. இப்போ அதை விட்டுட்டு அவ்வளோ ஆத்மா வராங்களான்னு கேட்டா அது வேற. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா இல்லையா? அவ்வளோ ஆத்துமாக்கள் வராங்களாப்பா, 3 லட்சம் செலவு பண்றீங்க, அவ்வளோ ஆத்துமாக்கள் வராங்களா, இது கேட்டா அந்த மனுஷனுக்கு வந்து ஆத்ம பாரம் இருக்குன்னு நினைக்கலாம். இவரு அவ்வளோ வருமானம், அப்ப இவர் என்ன மாதிரி ஆளா இருப்பாரு. நான் ஜென்ரலா சொல்றேன், நம்ம ஆட்கள் அப்படிதான் இவ்வளோ இப்போ எதுவாக இருந்தாலும் இதை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க.
எப்போ 3 லட்சம் கொடுக்குறானே, அப்போ அவ்வளோ ஆத்துமாக்கள் வராங்களா, அந்த வராங்களா அப்படின்னு கேட்டால் அது வேற. இது யார் அதை அந்த இதெல்லாம் கேட்கறது கிடையாது. வருமானம் வருதா, 3 லட்ச ரூபாய் வாடகை கொடுக்குறேன்னா அப்போ எவ்வளோ வரலாம், எவ்வளோ கொடுப்பான், எவ்வளோ பேர் வர்றான், எவ்வளோ பேர் கொடுக்குறான், இந்த கால்குலேஷன் தான் ஆச்சு, மைண்ட் செட் போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த சொன்னதுக்கு அப்புறம் அவர் மனசுல ஒரு 3-4 நாள் நீங்க இருந்திருப்பீங்களா? யாரு அவர் நினைச்சிருந்திருப்பாரு 3-4 நாள் இன்னைக்கு வரைக்கும் கூட பெங்களூர் 3 லட்ச ரூபாய் வாடகை கட்டுறதுன்னா எப்படி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்மளுக்கு தானப்பா தெரியும் அந்த பராமரிதான். ஸோ அப்போதான் நான் பார்த்துக்கிட்டேன், இவர்கிட்டலாம் போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, நம்ம உண்மையை அப்படியே பேசுறோம் பார்த்தியா, அதுவும் சட்டம் நம்மளுக்கு வந்து வம்பாதான் போகும். அதான் பெரிய ப்ராப்ளம். நிறைய பேருக்கு தெரியலன்னா, ஒரு ஒலிம்பிக்ல வந்து ஒரு 100 kg லிஃப்ட் பண்றான்னா அந்த 100 kgக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும், அவன் உடல் வலியுமே என்னவா இருக்கணும், அந்த 100 kgக்கு இருக்கணும், 100 kg தூக்குற அளவுக்கு அவன் உழைச்சிருக்கணும். கண்டிப்பா ஒருத்தன் போய் 10 kg தூக்குறவன் 100 kg தூக்க முடியாது. அப்ப அந்த 100 kg தூக்குறவனுடைய வலிமை என்னன்னா, இன்னைக்கு அவ்வளவு பெரிய சபை இருக்குதுன்னா அந்த சபையை நடத்துறதுக்கு உண்டான எத்தனை காரியங்கள் இருக்குது, எத்தனை தேவைகள் இருக்குது, அதெல்லாம் சந்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும். டக்குன்னு எடுத்த உடனே போயிடுறாரு அவர். ஸோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமாண்ணா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ மேரேஜுக்காக அவங்க பொண்ணு வீட்டு சைடுன்னு நினைக்கிறேன், பொண்ணு வீட்டு சைடில் பையன் வந்து நம்ம பையன் ஆச்சாச்சா, சரியா ஞாபகம் இல்லப்பா, சரியா ஏதோ இல்ல வித்தியாசமான ஆட்கள் நிறைய ஆட்கள் இல்ல நீங்க சொல்றதை பார்க்கும்போது நிறைய அதான் நான் கேட்கறேன், இப்படி எல்லாம் கூட இருக்கிறாங்களா? நான் சில பேரை நான் அப்படி பார்த்தது இல்லைன்னா உங்களுடைய அனுபவம், நீங்க பார்த்த ஆட்கள் அது இது இப்போ இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. யாருக்கிட்ட வந்து எந்த விதமாக நம்ம பேசணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விஷயம், ஒரு இப்போ எனக்கு அப்படி ஒரு சூழல் வரும்போது கூடனா ஒரு ஆர்கனைசேஷனில் சேரணும் போது நான் அப்படி தான் சொன்னேன். நான் என்னுடைய விஷன் வேறு, அந்த விஷனை நோக்கி நான் போகிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து அதான் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மனுஷரை என்னைக்கு திருப்திப்படுத்த ஆரம்பிச்சிருமோ அன்றைக்கி கிறிஸ்துவன் ஊழியக்காரன் அல்லவே. இப்போ நீங்கள் சொன்ன போல நம்ம கிறிஸ்துவை திருப்திப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். இன்னும் ஆனால் ஒரு 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 கேள்வி, இதோட சின்ன கோர்வையான கேள்வி தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருடைய எண்ணங்கள் வந்து ஊழியத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆட்களை வந்து பரலோகத்தில் சேர்க்கணுன்ற ஒரு மகத்தான எண்ணம் இருந்தது. எப்படியாச்சும் இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, ஒரு பேரபிள் வந்து இந்த 2 தாலந்து இருந்தவன், 5 தாலந்து இருந்தவன், 1 தாலந்து இருந்தவன். அப்போ அவர் சொல்றாரு, இந்த 2 தாலந்து உள்ளவனை வந்து கனமான ஊழியக்காரனே சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அப்போ எல்லாருடைய நோக்கமா என்ன இருந்துச்சுன்னா, பரலோகத்துல வந்து இந்த களஞ்சத்தை சேர்க்கணும், ஆட்களை சேர்க்கணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒரு நாள் நான் போகும்போது கனமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொன்னா அதுதான் எல்லாருடைய நோக்கமா இருந்ததுன்னா, அங்க கிடைக்க வேண்டிய பிளஸ்ஸிங்க எதிர்பார்க்குறவங்க இங்கே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு வந்து அங்கே அது நான் என்னத்தை செய்யணும் அதுக்குண்டான பலன் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் வந்து 2 விதத்தில் அவங்கள பண்ணுறாங்கன்னா, என்னென்னா என்ன பார்த்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பாஸ்டர் 5 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, 5 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க, இன்னும் பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறீங்க, கார் வாங்கலையா? அப்போது இது எதை கால்குலேட், நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நாங்களாம் இப்போ தான் 2 வருஷத்தில் ஊழியத்தில் வந்தோம், காரில் போயின்னுக்கிறோம், நீ என்ன அப்படி இருக்கிறேன்னு. அப்போ இந்த ஊழியத்தை வந்து எப்படின்னா பொருளாலும் அந்த சொத்தாலையும் அந்த ஊழியத்தை வந்து பண்ணுறாங்க. 2வது வந்து பரலோகத்துக்கு ஆட்கள் சேர்க்கறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து இது வந்து இன்னொரு விதத்தில் கூட எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுடைய முதல் நோக்கமே என்னென்னா சபையில் ஆள் சேர்க்கணும். இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கிறவங்க அவங்களா வந்தாங்கன்னா, ஒரு ஆகாரம் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆடு வந்துச்சுன்னா ஓகே. ஆனா அந்த ஊழியக்கார குறிச்சி குறையா பேசி அவங்களுக்குள்ள ஒரு விஷத்தை விதைச்சு அந்த சபையில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த சபையில சேர்க்கிறது வந்து எவ்வளவுக்கு அது நன்மையானதுன்னா, நம்ம நோக்கம் பரலோகத்துல சேர்க்கிறதா இருக்கணும் ஒழிய சபையில சேர்க்கிறது இல்லைன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சொன்ன 2 கான்செப்டும் வந்து ஊழியத்துக்கு சம்மந்தமே இல்லாத எதுவும் ஊழியமே கிடையாது. சொல்ல போனா ஊழியமே கிடையாது. ஸோ ஊழியன்றது அது வந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமான ஒரு காரியம்ப்பா. சரியா? இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு வந்தால் வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பைக் இருக்கணும், அதெல்லாம் வந்து அது வந்து அதான் பேசிக் நீடு கிடையாது. ஆமாம், சரியா? பேசிக் நீடு வந்து ஆத்மா. சரியா? நீ ஆத்மாவை நோக்கி நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணினா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தருவது வந்து அதிகமாகவே தருவார். ஆமாம், சரியா? நான் அதான் சொல்கிறார்ல. ஸோ நம்ம வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் உனக்கு. கண்டிப்பாக வந்து ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவார், அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எடுத்த உடனே வந்து ஊழியன்னா
நம்மளுக்கு கார் இருக்கணும், பைக் இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணமே தவறு. அந்த எண்ணமே தவறு. ஒருத்தர் அப்படி கேட்டாலே அவன் வந்து ஊழியம் செய்யலன்னு அர்த்தம். யாருன்னா ஒருத்தர் வந்து உன்னை பார்த்துட்டு அப்படி கேட்டாங்கன்னா, என்னப்பா 5 வருஷம் வேலை செய்கிற, என்னப்பா ஒரு வீடு இல்லையா அப்படின்னா, அப்போ முதல் முடிவு பண்ண வேண்டியது அவன் ஊழியக்காரன் இல்லை, அவர்கிட்ட நம்ம பதில் பேசவே தகுதி இல்லாத ஆள். சரி, அவன்கிட்ட வந்து பேசவே பேசாது. ஆமாம், ஓப்பனா. இப்போ 5 வருஷம் வேலை ஊழியம் செய்ய எவ்வளோ ஆத்மாப்பா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டானா அவன்கிட்ட நம்ம பேசலாம். ஏன்னா அவன் ஆத்ம பாரத்தோடு இருக்கிறான். சரி, அப்போ அவன்கிட்ட பேசலாம். ஸோ அதை வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்கோ. சரியா, இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. சரி, ஏன்னா இது வந்து நம்மளை வந்து சோறுக்குள்ளார கொண்டு போயிடும். நம்மளே யோசிக்க வைப்பாங்க, 5 வருஷம் செய்யறோம், ஒண்ணுமே இல்லையா, அது வந்து மாயை கொடுத்துரும். அது வந்து என்னைக்குமே என்கரேஜ் பண்ணாது. கர்த்தருக்கு நீ உண்மையா நீ வேலை செஞ்சனா ஆண்டவர் எதனாலும் தருவார். இது என்னுடைய அனுபவம். சரியா, கர்த்தருக்கு நீ செய்யும் பொழுது எதனாலும் செய்வார். உதாரணமா நான் சொல்றேன், நான் வந்து ஆரம்ப நாட்கள்ல எங்க அப்பாவோட ஜென் கார் இருந்துச்சு. ஜென் கார்ல 9 பேர் டிராவல் பண்ணுவோம். 9 பேர் ஊழியத்துக்காக. எப்படி போவான்லாம் உனக்கு தெரியல. ஜென்ல அதுவும் டிராவல் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் போவோம். சரியா, அப்போ ஜென்ரலாக நான் சொல்றேன், அப்போ ஊழியத்தோட ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி ஏன்னா வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வே சால்வேஷன் டிவி ஆரம்பித்த போது. அப்போ ஜென்ரலாக வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு போகும்போது என் பையன் வந்து என் முன்னாடி வந்து ஒரு இனோவா கார் போகுது. அப்போ அந்த கார் அவனுக்கு இனோவான்லாம் தெரியாது. அந்த காரை பார்த்துட்டு, அப்பா அது கார் வந்து பெருசாக இருக்கல, அது நல்லா இருக்கலப்பா அப்படின்னு ஜென்ரலாக பேசுகிறான். அது நம்மளுக்கு தான் நல்லா இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அது இனோவாடா, ஜோம் ஒன்று ஆண்டர் தருவார். ஸோ டெய்லி ஃபேமிலி ப்ரேயரில் அவனுக்கு எதுவுமே தெரியாத மழையில், ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு இனோவா கார் கொடு, எங்கள் அப்பாவுக்கு இனோவா கார் கொடு, அவ்வளோதான் அவன் சொல்லுவான். வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். அவனுக்கு அதை வண்டியை பற்றி ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது, இனோவான்னு மட்டும் தெரியும். சரியா, இப்போ ஊழியத்தோட ஆரம்பம். இப்போ நிறைய இடத்துல ஊழியம் செய்கிறோம். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகிறோம். சரி, தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிராமங்களில் போய்ட்டு வீடியோ அந்த ட்ராக் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறோம். அது ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராமமாக போயிருக்கிறேன். கிராம ஊழியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். சரியா, என் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போய் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிட்டோம். எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து நீட் இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, ஓகே இவனுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிற, சைக்கிளில் நல்லா ஊழியம் செஞ்சுட்டே பைக்கை தருவார். ஆமாம், நீ சைக்கிளை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு எப்படி பைக் தருவார்? அதுதான் நான் சொல்றேன், இது வந்து ஆண்டவர் தர்றது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த டைம்ல வந்து ஜோமன்ட்டே இருக்கிறான். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர் வந்து இனோவா காரை வாங்கி வச்சிருக்கிறாரு. சரியா, இனோவா கார் வாங்கி 6 மாசம் எனக்கு தெரிஞ்ச 1500 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது. 1500 கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது. அவர் எனக்கு கால் பண்ணிட்டு, பிரதர் இந்த இனோவா காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, உங்கள் ஊழியத்துக்கு நான் கொடுத்துட்றேன். எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, எனக்கு நான் சொன்னேன், எதுக்கு பிரதர் தரேன்? இல்லை எனக்கு மனசு வந்து கொடுக்கணும்னு மனசில் பட்டுச்சு. ஜோம் பண்ணும்போது ஆண்டர் கொடுக்க சொல்கிற, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டார். நீங்கள் நம்ப மாட்டேன், புது இனோவா காரு அவர் கையிலேருந்து வாங்கினோன்னா ₹1 இல்லை, அப்படியே ஃப்ரீயாக அந்த இனிஷியல் பேமெண்ட் அவர் கட்டியிருக்காரு, எல்லாம் கட்டியிருக்காரு. ஒன்று என்ன பண்ணார்னா, மந்த்லி வந்து இது வரும், அந்த இஎம்ஐ மட்டும் நீங்கள் கட்டிடுங்க, என் பேரில் தான் வரும், அந்த அமௌண்ட்டை மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டுங்க, அந்த இஎம்ஐ எல்லாம் முடிஞ்ச உடனே உங்கள் பேரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், பேரை இது பண்ணி விட்டுருவோம். ஸோ சொல்லப்போனால் இப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இப்போ ஆண்டவர் பார்க்குறது, நீடை பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், இனோவாவே அழுதுரும், அந்த அளவுக்கு அடித்தேன் ஊழியத்துக்கு. எத்தனை 1000 கிலோமீட்டர் போனால் அதுக்கு தெரியும். சரி, அவ்வளோ அடி இனோவா வாய் வந்து அழுதுரும். தேவை, அது தேவை அறிந்தது. அதனால இப்போ வந்து நம்ம வந்து
இவர் இனோவாவில் போயிட்டாருன்னா இவர் வந்து பெரிய இதாயிட்டாரு ஊழியம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டது தேவை என்ன தேவை அதுதான். ஆனால் ஆண்டர் பார்க்குறேன்னா ஆத்மாவா நீ செய்யறியா, நீ ஆத்மாக்கு நீ பண்ணினா இதை தந்துருவார். இல்லை இப்போ நீங்கள் சாலமோனுக்கு சொல்லுறது ஞானத்தை கேட்கும் போது கேளாத கொடுத்துருவார். நீ இதை செய்ய இதை தந்துருவார், ஆசீர்வாதமாக கிடைக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப டீப்பான சில கான்செப்ட்ஸை பேசிகிட்டு இருக்கோம். சில டாபிக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இதை கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் தயக்கப்படுகிற அப்பேற்பட்ட கேள்விகளுக்கு கேள்வி கேட்டு பதில் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த காரியத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் சால்வேஷன் டிவி ஆப்பை வந்து இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கடந்து போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில டாபிக்ஸ், சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் கிடைக்குது. இது நீங்கள் மாற்றம் நன்மை பெற்றுக்கொண்டு விட்டுவிடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதனால் என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஊழியங்க. அந்த நாளில் கைப்பிரதி ஊழியம் எப்படி கைப்பிரதி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களோ அதுபோல் இன்றைக்கி டிஜிட்டல் ஏரால நீங்கள் பார்க்குறது மாத்திரம் இல்லை, அந்த லிங்க்கை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதன் மூலிமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அது நீங்கள் செஞ்ச ஊழியத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலனாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து இன்னும் அநேக கேள்விகளை நாங்கள் கேட்குறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வாரம் எபிசோடு. உண்மையிலேயே எனக்கு தெரியும் ஒரு 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 நடுவஸ்தராக இருந்து இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான பதில் கிடைச்சிருக்கோன்னு. இன்னும் அநேக கேள்விகளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்ண்ணா. God bless you. God bless you. Thank you. Thank you.